குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரை ஒன்றுக்குள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய சொகுசு அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அறை தொடர்பில் விகாரையைச் சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களே தற்போது பேசுபொருளாகி உள்ளன. மேலும் இது தொடர்பான காணொளிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றும் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில் இதன்படி குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ஷ இரவு தங்கியதில்லை என்றும் ஆனால் அவசரமாக வருகை தந்து பல மணி நேரம் இருப்பார் என்றும் அங்கு உள்ள தேரர் ஒருவரால் கூறப்படுகிறது. அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவிப்பார். பின்னர் நாங்கள்தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். அவர் வருகை தந்த பின்னர் விருந்து பசாரமெல்லாம் நடைபெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் எமது அறையிலிருந்து வெளியில் வருவதில்லை என்றும் குறித்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த காணொளியில் அறையில் சொகுசான கட்டிலும் மெத்தை போடப்பட்டுள்ளமையும் குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளமையும் அறையின் உட்கட்டமைப்புகள் சொகுசான விலையுருந்து பொருட்களில் அமைக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. அந்த அறையிலிருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவும் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்கு வருவதற்கான நுழைவாயில் காணப்படுவதாக குறித்த தேரரால் கூறப்படுகிறது. இரும்பு கதவை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் யாரும் இருப்பது வெளியில் தெரியாது என அந்த தேரர் விளக்கியுள்ளார். இந்நிலையில் அங்கு கூடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது என குறிப்பிட்டுள்ளனர். அத்தோடு 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்லும் ஒருவரும் தனக்கும் தெரியாது என கூறியுள்ளார். இந்நிலையில் குருநாகல் பௌத்த லோக விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்குவதற்காக விசேட அறை ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். 2015ஆம் ஆண்டு முதல் மஹிந்த ராஜபக்ஷ குருநாகல் வரும் போதெல்லாம் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் இல்லத்திலேயே தங்கியிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த அறகலை போராட்ட காலத்தில் அவர் தங்கியிருந்த அந்த இல்லமும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தீக்கிரையாக்கப்பட்டதாக அவரது தரப்பு நினைவூட்டியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ விகாரைகளுக்கு சென்று மகா சங்கத்தினரின் ஆசிர்வாதத்தை பெறுவது வழமையானது என்றும் அவர் எந்த ஒரு விகாரையிலும் தங்குவதற்காக அறைகளை அமைத்துக் கொள்ளவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பௌத்த மதத்திற்கும் சிங்கள இனத்திற்கும் சேவையாற்றிய ஒரு தலைவருக்கு இத்தகைய சேறு பூசும் அரசியலை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் அரசியல் நகர்வுகளை கருத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவே இத்தகைய போலியான செய்திகள் பரப்பப்படுவதாக ஆதரவாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.